வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறுவதையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டிஜிட்டல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கியூபாவும் கையெழுத்திட்டுள்ளன. இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்தில் மத்திய அரசு தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், அம்மாநிலத்தின் பல்வேறு அமைப்புகளுடன் மத்திய அரசு செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் மூலம் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்பட்டுள்ளதாக கூறினார். லச்சித் போர்புகான் குறித்த புத்தகம் ஒன்றையும் அவர் வெளியிட்டார். இந்த புத்தகம் ஆங்கில மொழி உட்பட 24 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு அசாம் மாநில அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. உகாண்டா தலைநகர் கம்பாலாவில் நடைபெற்ற உச்சிமாநாட்டிற்கு இடையே ஈரான் துணை அதிபருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பரஸ்பரம் இருதரப்பு ஒப்பந்தங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்துவது என்றும் பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நாளை நடைபெறுவதையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான ராம பக்தர்கள் அயோத்திக்கு வந்துள்ளதாகவும் பஜனைகள் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் அயோத்தி விழாக்கோலம் பூண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவிக்கிறார். ராமர் கோவில் திறப்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்வதையொட்டி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராமேஸ்வரம் வந்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அரிச்சல் முனை மற்றும் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலுக்கும் சென்று வழிபாடு நடத்துகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டில் உள்ள 140 கோடி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விற்காக ராமநாத சுவாமி கோவிலில் தாம் பிரார்த்தனை செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கியூபாவும் கையெழுத்திட்டுள்ளன. இது தொடர்பாக மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தொழில்நுட்ப துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கு இந்த ஒப்பந்தம் வகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பத் துறையில் திறன் மேம்பாடு, சிறந்த நடைமுறைகளை பரஸ்பரம் இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு இது உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. ஒருங்கிணைந்த மருத்துவ சிகிச்சை முறைகள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புவனேஸ்வரில் ஆயுஷ் மருத்துவத்துறையை மேம்படுத்தும் வகையில் அமைக்கப்பட உள்ள ஆயுஷ் திக்ஷா மைய கட்டிடப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், நவீன வசதிகளுடன் கூடிய இந்த மையத்தை அமைப்பதற்கு 30 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். உடல் நலம் மற்றும் மனநலத்தை பேணி பாதுகாக்கும் வகையில் தரமான ஆயுஷ் சிகிச்சை முறைகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். இந்த மையத்தில் ஆயுஷ் துறையைச் சேர்ந்த நிபுணர்களை கொண்டு பயிற்சி அளிப்பதன் மூலம் திறன் மேம்பாட்டை அதிகரிக்க செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நிலவின் மேற்பரப்பில் விண்கலத்தை தரையிறக்கி சாதனை படைத்த ஜப்பான் நாட்டிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஜப்பான் விண்வெளித்துறை மற்றும் இஸ்ரோ இடையேயான ஒத்துழைப்புகள் குறித்து தாம் எதிர்நோக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக
இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. 2024 ஆண்டிற்கான பால புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நாளை வழங்குகிறார். கலை, கலாச்சாரம், வீரதீர செயல்கள், புதுமை கண்டுபிடிப்பு, விளையாட்டு மற்றும் சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் சிறப்பாக செயல்பட்ட 5 வயது முதல் 18 வயதுடைய சிறார்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த விருதுக்காக 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து மொத்தம் 19 சிறார்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தொழிலாளர் சேமநல நிதியில் புதிதாக 14 லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடப்பு நிதியாண்டில் இந்த சேமநல நிதியில் சேர்ந்துள்ள உறுப்பினர்களின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 57.3% உள்ளது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மீன் குஞ்சு வளர்ப்பு திட்டம் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவுவதாக பயனாளி ஒருவர் தெரிவிக்கிறார். என் பேர் விஜயகுமார். நான் நாமக்கல் மாவட்டத்து பெரப்பஞ்சாலையிலேருந்து பேசுகிறேன். மீன் குஞ்சு வந்து கேவிகே மூலிமா நாமக்கல்லேருந்து எனக்கு மானியத்தில் கொடுத்தாங்க. நான் இப்போ 2 வருஷமாக மீன் நல்லா வளர்த்துட்ருக்கேன். மோடியோட வாகனம் வந்திருக்காங்க. இதில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு யூஸ் ஆனதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமது லட்சியம் பாரத திட்டத்தில் மக்களுக்கெல்லாம் அட்டையெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எங்கள் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்களும் அதை யூஸ் பண்ணி காப்பீடு திட்டம் 5 லட்ச ரூபா அந்த மாதிரி இது பண்ணி எங்கள் மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது உத்தராகண்ட், பஞ்சாப் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேச மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு வட மாநிலங்களிலும் கடும் பனிமூட்டம் காணப்பட்டதாக ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடமேற்கு மாநிலங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை 2.8 டிகிரி செல்சியஸாக பதிவாகி உள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த பனிமூட்டம் அடுத்த 2 நாட்களுக்கு நீடிக்கும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஹெனான் மாகாணத்தில் உள்ள உறைவிட பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இச்சம்பவம் தொடர்பாக பள்ளியின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி நிறுவனம் தெரிவிக்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை தென்கொரிய இணையை எதிர்கொள்கிறது. நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் HS பிரணாய் தோல்வியடைந்தார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 84 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 251 ரன் எடுத்தது. இதையடுத்து 252 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிய பங்களாதேஷ் 45.5 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் ரித்மிக் யோகா ஆடவர் பிரிவில் தமிழ்நாடு தங்கப்பதக்கத்தையும் மகளிர் பிரிவில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளது. ஸ்குவாஷ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தமிழகத்தின் பூஜா ஆர்த்தி, தீபிகா மற்றும் ஷமீனா ரியாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தனிநபர் வாள்வீச்சு போட்டியில் தமிழகத்தின் ஆம்பிளஸ் கோவிந்த் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மல்லர் கம்பம் போட்டிகள் திருச்சியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றத்திற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடைபெறுவதையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. டிஜிட்டல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் கியூபாவும் கையெழுத்திட்டுள்ளன. இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.